பெரியார் பத்தி திரு சோழ நாகராஜன் எழுதினார். சமீப நாட்கள்ல நான் அரசியல் ரீதியான நிகழ்வுகளை நான் பாக்குறேன். நான் நிறைய பேரோட நான் பேசுறதுக்கான, அவங்களுடைய சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நிகழ்ச்சி சார்ந்தும் நிகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டோம். பெரியார் குறித்த புரிதல்கள், ராஜாஜி குறித்த புரிதல்கள் அந்த பொது தளங்கள்லயோ செய்தி தளங்கள்லயோ வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களாக நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அரசியல் ரீதியாக அந்த விமர்சனங்கள் அவங்கவுங்க வைக்கக்கூடியதுக்கான உரிமையை சார்ந்தது. நம்ம அந்த பகுதிக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா ராஜாஜி குறித்து பெரியார் என்ன நினைத்தார், ராஜாஜியை எவ்வளவு மனதார பாராட்டி இருக்கிறார்னா அவர் இரங்கல் குறிப்பை படிச்சு அது பதிவு பண்ணியிருக்கிறாங்க. படித்து பார்க்கிற போது ராஜாஜியை என்னென்ன செய்திருக்கிறார்னு புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. அதற்கான வாய்ப்பும் கிடைக்குது. ராஜாஜி குறித்து பெரியார் என்ன புரிதலை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் இருக்கு. என்ன எழுதாரு, விடுதலையில் எழுதுறார். 1972 26/12 எழுதுறார். நண்பர் ராஜாஜி அவர்கள் முடிவெய்திய நிகழ்ச்சி எல்லையற்ற துக்கத்துக்குரிய நிகழ்ச்சியாகும். சம்பிரதாயத்துக்காக சொல்லல, உண்மையாகவே சொல்றேன். ராஜாஜி அவர்கள் ஒப்பற்றவர், இணையமற்றவர் ஆவார். அவருடைய இழப்பு பரிகாரம் செய்ய முடியாத இழப்பாகும் சொல்லிட்டு ராஜாஜி என்ன பண்ணினார், ராஜாஜியை ஏன் முக்கியமானவராக பெரியார் கருதுகிறாருங்கிறதுக்கான சாராம்சங்களாக சில விஷயங்களை அவர் தொட்டு செல்றார். சுமார் 40 ஆண்டுகளுக்கு உட்பட்ட மக்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை நான் சொல்றேன். ராஜாஜி அவர்களால் தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் என்பதும் அதைவிட தீவிரமான சாதி பேதம் என்பதே இல்லாமல் யார் வீட்டிலும் யாரும் உணவருந்தலாம் என்கிற தன்மையும் ஏற்பட்டதுன்னு ராஜாஜி பத்தி பெரியார் சொல்றார். ராஜாஜியோட பெருமைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ராஜாஜி இல்லாத இருந்தால் மகாத்மா காந்தியே இருந்திருக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, இந்திய தேசிய காங்கிரஸே இருக்காது அப்படிங்கிறது ராஜாஜி பத்தி பெரியார் பதிவு செய்த இரங்கல் குறிப்பு. அது மாத்திரமல்ல, நிறைய எழுதியிருக்காரு, நான் சின்ன சின்னதா சொல்ல. அது மாத்திரமல்ல, கலப்பு திருமணம் என்னும் தன்மையை துணிந்து ஆதரித்தவர் ராஜாஜி அவர்களே ஆவார். 1920 கருதுகிறேன். அருண்டேல் ருக்மணி அம்மையார் விவாகரத்தை பார்ப்பன சமுதாயமே கட்டுப்பாடாக எதிர்த்த காலத்தில் ராஜாஜி அவர் அதை ஆதரித்தார் அப்படின்னு எழுதி. சமபந்தி போஜனம் ராஜாஜி கொண்டு வந்தது. சாதி பேதம் இல்லாம ஆக்குனது ராஜாஜி. கலப்பு திருமணத்தை ஆதரித்தது ராஜாஜி. அவருக்கு பொறுப்பு வாங்கி கொடுத்தது ராஜாஜி. பெரியாருக்கு பொறுப்பு காங்கிரஸ்ல முக்கியமான பொறுப்பு வாங்கி கொடுத்தது ராஜாஜின்னு தனக்கும் ராஜாஜிக்குமான அந்த உறவை பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த இரங்கல் குறிப்பை கிட்டத்தட்ட 3-4 பக்கங்களுக்கு மேல இருக்கிறதுனால நான் வாசிக்கல. ரொம்ப முக்கியமான செய்தி. நாம் ராஜாஜி குறித்து தெரிந்து கொள்ள கொள்கை ரீதியாக இங்க நிறைய மாற்றங்கள் இருக்கு. சமீப நாட்டுல தலித் அரசியல் இருக்கு, தமிழ் தேசிய அரசியல் இருக்கு, வலதுசாரி அரசியல் இருக்கு, திராவிட அரசியல் இருக்கு, இடதுசாரி அரசியல் இருக்கு. ஆனா ராஜாஜி நமக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக, இந்த இரங்கல் குறிப்பின் மூலமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், பெரியார் கற்றுக்கக்கூடிய விஷயம், ராஜாஜி கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கொள்கை ரீதியாக நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும் முரண்பட்டுக் கொள்ளுங்கள். கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக யாருடன் வேண்டுமானாலும் எவ்வளவு ரீதியாக வேண்டுமானாலும் நீங்கள் முரண்பட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் பாராட்டுங்கள். தனி மனித வெறுப்பை வளர்த்துக் கொள்ளாதீர்கள்ங்கிறதா நான் இந்த இரங்கல் குறிப்பிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதை பெரியாரும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார், ராஜாஜியும் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். இருவரும் ஆரம்ப காலம் தொட்டு வாழ்வின் இறுதி வரை நண்பர்களாகவே இருந்திருக்கிறாங்க. 2 பேரும் இரு துருவம்ங்கிறது நமக்கு தெரியும், கொள்கை அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில. ஆனால் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடியது தனி மனித வெறுப்பு தேவையே இல்லை. கொள்கை அவர் கடைசியில் அதை முடிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த பேரா தான் ரொம்ப முக்கியமானது. நம் நாட்டு அரசியல் வகுப்புணர்ச்சி அடிப்படையாக கொண்ட அரசியலாக ஆகிவிட்டதால், அரசியல் காரணமாக வகுப்புகளுக்கு கேடு வரக்கூடாது என்ற கருத்தால் நம்முடைய சில கருத்துக்கள், காரியங்கள் ராஜாஜி அவர்களுடைய ஆதரவுக்கு உரியதல்லராக இருந்திருக்கலாம். என்றாலும் பொது வாழ்வில் ராஜாஜி அவர்களை நாம் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நமக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பரிகாரம் செய்ய முடியாத இழப்பியாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி சொல்றேன். ராஜாஜி முக்கியம்னு நம்புறாரு அந்த சமுதாயத்தில். யார் நம்புறார்? பெரியார் நம்புறார். அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நட்பு தான் ரொம்ப முக்கியம், தனி மனித அக்கறை தான் ரொம்ப முக்கியம். அதை கடந்த வெறுப்பு தேவையில்லை. கருத்தியல் அடிப்படையிலான, கொள்கை அடிப்படையிலான மாறுபாடுகளோடய 2 மனிதர்கள் வாழலாம். இங்க இருக்கிற எல்லோரும் ஒரே உணவையா சாப்பிட போறோம்? ஒரு விதமான நிறை உடையவா போட போறோம்? எனக்கு ஒரு உணவு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வேறு ஒரு உணவு பிடிக்கும். எனக்கு ஒரு நிறத்திலான உடை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வேறு ஒரு நிறத்திலான உடை பிடிக்கும். எனக்கு ஒரு சித்தாந்தம் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வேறு ஒரு சித்தாந்தம் பிடிக்கும். ஆனால் அடிப்படையில் நாம் இருவரும் மனிதர்கள் அப்படின்ற அடிப்படையில் இந்த நட்பை பாராட்ட பெரியாரும் ராஜாஜியும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தின் மூலமாக நீ வாசி.